நண்பர்களே, ஒரு உயிருள்ள கோழி எதனால நியூக்ளியர் பாம்புக்குள்ள வச்சாங்க அப்படின்னு தெரியுமா? நியூக்ளியர் பாம்புக்குள்ள கோழியா? ஒண்ணுமே புரியல தானே. 1954 இந்த கதை சரியா வெஸ்ட் ஜெர்மனில தான் நடக்குது. அப்போ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் ஒரு சரியான பயம். அது என்ன அப்படின்னா, எங்க சோவியத் யூனியன் நம்ம மேல படையெடுத்து வந்து வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிறது தான். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லேண்ட் மைன்ஸ் இருக்குல்ல, அதாவது கன்னிவெடி, அதெல்லாம் நம்ம நிலப்பரப்பு ஃபுல்லா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சாதாரண ஒரு மனுஷங்களா இருந்தா அவங்களை தடுக்கிறதுக்கு அந்த சின்ன லேண்ட் மைன்ஸே போதும். ஆனா ஒருவேளை ஒரு பெரிய அளவுலான டேங்க் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த லேண்ட் மைன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 7 டன் அளவுக்கான ஒரு பெரிய நியூக்ளியர் லேண்ட் மைனை செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளா தெரியுதா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுதான் ஜெர்மனில அப்ப நிலவிக்கிட்டு இருந்த கடுமையான குளிர். அந்த நியூக்ளியர் பாம் அவங்க புதைச்சு வச்சதுக்கு அப்புறமா அந்த பாம்புக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், இந்த பேட்டரி எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி போய் அந்த பாமே வெடிக்காத அளவுக்கான ஒரு அபாயம் ஏற்படுது. தென் இந்த பிரச்சனையை ஸ்பெசிபிக்கா சால்வ் பண்றதுக்காக பல மாசங்கள் உட்கார்ந்து யோசிச்சு ஃபைனலா ஒரு கேவலமான ஒரு ஐடியாக்கு வரானுங்க. அதுதான் ஒரு உயிரோட இருக்கிற கோழிய அந்த நியூக்ளியர் பாம்புக்குள்ள வைக்கிறது. கோழியை உள்ள வச்சா எப்படி சரியாகும்? அந்த கோழி எதுவும் செத்து வித்து போயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் இதுக்காகவே அந்த கோழிக்குன்னு தனியா அந்த பாம்புக்குள்ள ஒரு இடம் செட் பண்ணி வச்சு அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி அதுக்குள்ள வச்சு அந்த பாம்பை புதைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வரானுங்க. அந்த பாம்பு வெடிக்குதோ இல்லையோ அந்த கோழியால ரொம்ப நாள்லாம் உயிரோட இருக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா சில நாட்கள், அப்படி இல்லைன்னா சில வாரங்கள்லயே அந்த கோழி அந்த பாம்புக்குள்ளேயே செத்து போயிடும். வெல் ஒரு கோழியால 41 டிகிரி செல்சியஸ் ஆர் 106 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் வெப்பத்தை அதோட பாடி நேச்சுரலாவே ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த வெப்பமே போதுமானது அந்த நியூக்ளியர் பாம்பை ட்ரிகர் பண்ண. கவலைப்படாதீங்க நண்பர்களே, மண்ணுக்குள்ள நியூக்ளியர் பாம்பு போச்சு அப்படின்னா மண் வளம் போயிடும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாமலாம் அந்த ரேடியேஷன் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ப்ராஜெக்ட பாதிலே கை விட்டுட்டானுங்க. சோ ஒரு கோழி கூட இந்த ப்ராஜெக்டுக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை.